ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வந்து பிளெண்டரில் மிக்சியில் மெதுவடை வந்து எப்படி பண்ணுறது, எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது காணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஹாமில்டன் பீச் பிளெண்டரில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 மணிக்கூருக்கு முன்னாடி முழு உளுந்தை வந்து நான் ஊற போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு எப்படி அரைக்கணும், எப்படி பர்ஃபெக்டாக பேட்டர் ரெடி பண்ணணும், அப்படி சப்போஸ் பேட்டர் வந்து தண்ணி ஆனாலும் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊறின உளுத்தம் பருப்பை இந்த ஜாரில் வந்து போட்டுடலாம். நான் வந்து சின்ன ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து ஓரளவுக்கு அரைஞ்ச உடனே நமக்கு வந்து ஃபுல்லாக பல்ஸ் ஆகாது, ஓரளவுக்கு க்ரஷ் தான் ஆகும். அந்த டைமில் நம்ம தண்ணி விட போகிறோம். ஐஸ் வாட்டர் தான் நான் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த தண்ணி. ஸோ அது வந்து ரொம்ப விட்டுறக்கூடாது, 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தான் விடணும் உங்களுக்கு. விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் அந்த மாதிரி தெளித்து நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பூனை வச்சு சைடில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டு கெட்டியாக அரைச்சிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உளுந்து அரைச்சாச்சு, நல்லா திக்காட்டு அரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ சப்போஸ் தண்ணியாக நீங்கள் உங்கள் ஜாரில் வந்து தண்ணியாட்டு இது வந்துடுச்சுன்னா அது என்ன பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஆனால் நல்லா கெட்டியாக இப்படி அரைச்சிக்கோங்க. ஸோ இதை மாற்றிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பேட்டரோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். நான் வந்து திக்காக அரைச்சிருக்கேன். ஸோ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு மைதா மாவு. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அரிசி மாவும் நம்மளால் போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டுக்கலாம். நான் இப்போ என்ன போட்டேன்னா பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா போடுறேன். நீங்கள் இஞ்சி கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட்டு, ஓகே, தேவைக்கு தக்கன சால்ட். ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து மிக்சியில் வந்து அரைக்கணும். ஸோ தண்ணி ஆச்சுன்னா நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரிசி மாவு, இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த பேட்டரை வந்து லைட் ஆக்குறதுக்கு நம்ம இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி அடித்து விடுங்க. அடித்து விடும்போது உங்களுக்கு பேட்டர் வந்து ஃப்ளஃபி ஆகும். ஓகே, ஸோ அது ஒரு டிப்பு உங்களுக்கு மெதுவடை வந்து சாஃப்டாக வர்றதுக்கு. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். நல்லா ஹாட் ஆகட்டும் உங்களுக்கு. ஸோ வடை வந்து எப்படி ஷேப் பண்ணணும் அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இந்த வடை ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம வடையை வந்து ரவுண்டாக பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு கையில் வந்து வடை ரவுண்டாக வராது. ஸோ இந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக் வந்து என்னென்னா, இந்த சல்லடை கரண்டியை தண்ணியில் போட்டிருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு உதறிடுங்க. அப்போ தான் அதில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சொட்டு தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பேட்டரில் வடை அளவுக்கு போர்ஷன் எடுத்து இந்த கரண்டியில் ஒரு உருட்டின மாதிரி வச்சு நடுஸில் ஒரு ஓட்டை போட்டுட்டு டக்குன்னு நம்ம கமுத்திட போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட்டரை எடுத்து ஓட்டை போட்டு ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட வடை வந்து நல்லா கோல்டனாக ஆகிற வரைக்கும், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நல்லா கோல்டனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஸோ ஓரளவுக்கு ஹை ஹீட்டில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம வடை எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இதை வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுருக்கேன், அதில் வந்து ட்ரெயின் பண்ணிடுங்க.
அப்போ வந்து எக்ஸஸான எண்ணெய் ஏதாவது இருந்தால் அப்சர்வ் ஆகிடும். ஓகே இங்கே பாருங்கள். ஓகே ஸோ நம்மளோட புசு புசு மெதுவடை இதோட டெக்ஸ்டர் காணிக்கிறேன். இந்த சைடு வாங்க. ஸோ வடையோட டெக்ஸ்டரை காணிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கலுக்கு வந்து இந்த மெதுவடை ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சிலேயே டக்குன்னு ஒரு 30 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ கிறிஸ்பியாட்டு சாஃப்டான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.